தாமிரபரணி நீர் எப்படி மாசாகி இருக்கணும், அதை குடிக்கிறதுனால என்ன விளைவுகள் வரும்னு நம்ம பார்த்தோம். மனுஷங்களாக நம்ம கடையில் வாங்கியோ இல்லை வீட்டில் ஃபில்டர் மாட்டியோ தண்ணியை பியூரிஃபை பண்ணி குடிப்போம். ஆனால் அந்த தண்ணியிலே வாழ்கிற மீன்களோ அந்த தண்ணியை குடிக்கிற பறவைகளோ விலங்குகளோ ரொம்பவே பாதிப்படையுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீன்களோட இனப்பெருக்கம் குறையுது, வளர்ச்சி குறையுது, சில இனங்களே மறையிற அளவுக்கு இந்த தண்ணி பாதிப்பை கொடுக்குது. நீர் பறவைகள் இந்த தண்ணியை குடிக்கிறதுனால நச்சு உணவால் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இடமாற்றமும் செய்யுது. கால்நடைகள் இந்த தண்ணீரை குடிக்கிறப்போ வயிற்றுப்போக்கு, உடல் பலவீனம், பால் வரத்தும் குறைவா இருக்கு, விஷ பாதிப்பும் அதிகமாகவே ஏற்படுது. இது தொடர்ச்சியா நடக்கிறப்போ ஆத்துல மீன்களும் குறையும், அதை வேட்டையாட வர பறவைகளும் குறையும். இதனால உணவு சங்கிலியே பாதிப்படையுது. இந்த ஆற்று நீரை குடிக்கிற விலங்குகளோ பறவைகளோ நிறையவே இருக்கு. குறிப்பா மான், குரங்கு, நாரை, கொக்கு, வாத்து, அணில், புறா, மைனா, காகம், சிட்டுக்குருவி, கிளி அப்படின்னு நிறைய பறவைகளும் விலங்குகளும் இந்த நீரை குடிக்கிறதுனால பாதிப்படையுது. நீரை பற்றிய நம்ம வள்ளுவ பெரும்பாட்டனர் பாடிய ஒரு குறளை பார்ப்போம். நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுங்கு. இந்த குறளோட தத்துவப்படி நம்ம தாமிரபரணியோட வளங்களையும் காக்கணும், கனிமாவோட கொள்ளையும் தடுக்கணும். ஏன்னா தண்ணீருங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ நம்ம சுற்றி உள்ள அனைத்து உயிரினங்களுக்குமே மிகவும் தேவையான ஒன்றா இருக்கு.